அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுபருப்பில் நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு பருப்பு கூட்டு. இது நான் எப்படி பண்ணுறேன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதிலிருந்து ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு அது உடனே வந்துடும். இப்போ நம்ம அந்த பருப்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சிறுபருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு நம்ம நல்லா செவக்க வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதே பேனில் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம இதெல்லாம் வேக வைக்க தான் போகிறோம். 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு, ஒரு கட்டு பாலக்கீரை. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கு. இதை நம்ம இந்த எண்ணெயில் லைட்டாக நமக்கு அந்த கீரை போட்டோன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் அப்படி லைட்டாக ஒரு வதங்கினோன்னா நம்ம இதை திருப்பி பருப்பில் போட்டு வேக வைக்க தான் போகிறோம். இந்த மாதிரி நமக்கு ஆனோன்னா எடுத்துடலாம். அவ்வளோதான். சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ நம்ம வதக்குன அந்த கீரை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதை நம்ம அப்படியே நேரடியாக கூட இந்த மாதிரி வதக்காமல் பருப்பில் அப்படியே போட்டு கூட வேக வைக்கலாம். சில கீரை அந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு அந்த கீரையும் பருப்பும் அப்படி ஒன்றா மிக்ஸ் ஆகாது. கீரை தனியாகவும் பருப்பு தனியாகவும் இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக வராது. அதனால இந்த மாதிரி லைட்டாக ஒரு வதக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு இதை நான் ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு சிறுபருப்பு உடனே வெந்துடும். விசில் போடாட்டா கூட உடனே வெந்துடும். ரொம்ப குழைய வெந்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக 2வது விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். தாளிக்க ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, அது நமக்கு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 வத்தல் மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, இது வரைக்கும் நான் உப்பு போடலை. லாஸ்ட்டில் தான் நம்ம உப்பு போடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பருப்பு நமக்கு கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். ஒன்று பருப்பு நமக்கு தெரியுது, ஆனால் நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு ரெண்டுமே சேர்ந்து. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது நமக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.